Redmi Note 8 Proக்கு MIUI 12 குளோபல் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து குளோபல் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த OTA டைரெக்டாக ரிசீவ் ஆகும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா OTA ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த OTA ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்டேட் வரலன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு லோக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11.0.5 இருக்கணும், அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கணும். அப்படி இல்லைனா 11.0.4 இருக்கணும். இந்த ரெண்டு அப்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா OTA ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாகவே. இந்தியன் வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும். இப்போ குளோபல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபல் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அது வந்து எனக்கு ஒரு வீடியோ பண்ணி அனுப்பியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா அவர் வந்துட்டு MIUI 11 யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த 12 அப்டேட் வந்து அவருக்கு வந்து டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ அவர் வந்து குளோபல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து குளோபல் அப்டேட் வந்திருக்கு. சம் யூசர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்தியன் யூசர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா இந்த குளோபல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்படி வரலனா நீங்கள் வந்து மேனுவலாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரூட்டிங் ப்ராசஸும் இதில் கிடையாது. இல்லைனா இந்தியன் வேரியண்ட் வந்து 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபோன் ஸ்டோரேஜில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை நார்மலாக வச்சாலும் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 2 OTA ஃபைல் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து 11.4 இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக, 11.5 இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக. ஸோ நார்மல் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எந்த ஒரு ரூட்டிங் கிடையாது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போயிடணும். செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டில் போயிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதில் சூஸ் அப்டேட் பேக்கேஜின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் வரலைன்னா அந்த MIUI 11 நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரில் செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை ஓகே கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.